எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நேத்தோடைய கால்குலேஷன் நம்ம அனலைஸ் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,396 ஆரம்பிச்சுட்டு 24,315 போயிட்டு முடிஞ்சிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நேத்தோட க்ளோஸில் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் தான் மைனஸ். ஸோ ஒரு மைனஸில் தான் கேப் ஒரு ஓப்பன் வந்து கேப் அப் மாதிரி ஓப்பன் ஆகிட்டு, ஏன்னா நேத்தோட இது பாருங்க இங்கே இருக்குது. ஸோ நேத்தோட ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது 24,324. ஆனால் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது பாருங்க 24,396. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இறங்கிடுச்சு. ஓகேங்களா? கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகி கீழே இறங்கிருக்கு. ஆக நம்மளுடைய ட்ரேடிங் இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு? ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 24,50லேருந்து 24,598 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டோடையது. நம்ம வந்து அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் வாட்ச் பண்ணணும்னா இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க ஸ்ட்ரைக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணும்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு மேலே இருந்தால் ஸ்ட்ரைக்ஸும் வாட்ச் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க ஸ்ட்ரைக்ஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் பிக்சர் கிடைச்சிருக்கும். ஸோ நேற்று இதில் வந்து ஒரு நம்பர் தப்பாக கொடுத்துட்டேன். இது 37,274. ஓகேங்களா? அப்புறம் 411. இதுதான் ஒரு பையிங் ஏரியாவோட நம்பர். ஸோ இது 77 ஆக்கிட்டேன். 274. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான். இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன ரேஞ்ச் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸாக வந்து 69 பாயிண்ட் ஸ்ட்ரிக்டாக கொடுத்துட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ அதே மாதிரி டார்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக ஓவர் ட்ரேடிங்கில் என்ன ஆயிருக்குன்னா நம்மளுடைய கேபிட்டல்லாம் வைப் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாத மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் எங்கே இதாகும். இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணும்போது தான் தெரியும் மார்க்கெட் நமக்கு எப்படி மூவ் கொடுக்குது அப்படி. ஓகேங்களா? எந்த எந்த ப்ரீமியம் நம்ம வாங்கலாம், எந்த ப்ரீமியம் வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணணும். அவ்வளோதான் இதில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் எல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான் பார்த்துருக்கேன். இது நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. நான் கொடுக்குற என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டரை பேஸ் பண்ணி நான் இதை நம்பர்ஸ்லாம் கொடுக்குறேன். பட் அதெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் தான் அதை ரன் பண்ணி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது இது யாருக்கும் வாங்குங்க விற்க எதுவும் சொல்லலை, பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. மெயினாக பேப்பர் ட்ரேடிங் தான் இதில் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு தெரியும். எனக்கே தெரில இது எப்படி மூவ் ஆகுது. அதனால் நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பட் இதோடைய மெத்தட் பக்காவாக இருக்குதா இல்லையா மட்டும் தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு 80% சக்ஸஸ்ஃபுல் மெத்தடாக தான் போய்க்கு இருக்குது. இது இன்னும் இப்போ அடுத்தடுத்த இதில் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இது எவ்வளோ தூரம் இது சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அதனால் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். இதை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறதுக்காக பண்ணாதீங்க. அதை நம்ம சொல்கிற நம்பர்ஸை வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு. ஸோ நம்ம எடுத்த ஸ்ட்ரைக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 24,000, 24,150, 24,250, 300, 400, 500 ஸ்ட்ரைக்ஸ்லாம் எடுத்து நமக்கு வந்து எப்படி ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னு பார்த்தா 4,775 ப்ராஃபிட் இருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரேடிங்கோட இது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த 24,300 வந்து 274 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா அது கிட்டத்தட்ட ஒரு 308 ரூபாய் 303 ரூபா 300 ரூபா 300 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 57 பாயிண்ட் இங்கே வந்து அதே மாதிரி 411க்கு 24,000 காலை வாங்கியிருந்தா
அது வந்து ஒரு 496, 98 அந்த ரேஞ்சில வந்திருக்கு. ஒரு 87 பாயிண்ட் இதுல வாய்ப்பு. அதே மாரி 24,250 பாருங்க. அது வந்து ரூ. 274க்கு வாங்குனா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்தோம். அது வந்து கரெக்ட்டா ரூ. 330 அந்த மாரி ரேஞ்சில வந்திருக்குது. இதுலயும் ஒரு அ 50 பாயிண்ட், 60, 55 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுல ஒரு 27 பாயிண்ட் வச்சுங்களேன். இது சரி 27 பாயிண்ட், 28 மேக்ஸிமம் 30 பாயிண்ட். நான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் அந்த இதில போட்டு என்னுடைய ப்ரீவியஸ் ஷார்ட்ட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல இருக்கும். இப்போ இந்த இதில என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 24,000 குடுத்திருந்தோம். 24,000த்துல எடுத்திருந்தா இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ரூ. 1 கம்மியா 273ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து 1 பாயிண்ட் நஷ்டத்துல இருக்கு. ஆனா இதுல வந்து 137 போனா எப்படி இருக்கும்? இதுல 137 450 வந்து 137 550ல 337 150ல 274 இதெல்லாம் வச்சிருந்தேன். பட் இதெல்லாம் வந்து பிரைஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகல. ஸோ ட்ரிகர் ஆனது 1, 2, 3, 4 ஸ்ட்ரைக் ட்ரிகர் ஆச்சு. அதுல 1 மைனஸ்ல இருக்கு 3 ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நம்ம பார்த்த ஓபிஎம் மெத்தோடைய நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க 24,000 வந்து 411 என்ட்ரி ஆகி 498 87 பாயிண்ட் 2000. அதே மாரி 250 வந்து 274 331 57 பாயிண்ட். ஸோ நான் ரூ. 1425. 24,300 பார்த்தீங்கன்னா 222 92 700 பாயிண்ட்ல ரூ. 700 கிடைச்சிருக்குது. 28 பாயிண்ட் அதில கிடைச்சிருக்குது. அதே மாரி 24,350 வந்து 274 273 மைனஸ் ஒரு இருக்கு. மைனஸ் ரூ. 25. மத்ததெல்லாம் நமக்கு இல்ல. இப்ப நமக்கு ரூ. 4,275 லாபமா காட்டுது. இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான். பண்ணி பார்த்தது. நம்ம குடுத்த என்ட்ரி இங்க இருக்குதா 137, 274, 277 குடுக்கலாம், 274 குடுக்கலாம். பட் நான் சேஃபா 274 கொஞ்சம் லோயஸ்ட்டே நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? 411 இதுல குடுத்துருக்கேன். இதெல்லாம் ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் அப்படிங்கிறதுலாம். ஸோ இதுதான் இது. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ 69 பாயிண்ட் குடுத்து தான் இத பார்த்தேன் பேப்பர் ட்ரேடிங்ல. இந்த பேப்பர் ட்ரேடிங்ல ரூ. 475 ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ரூ. 25,000 கேபிட்டல் இன்னைக்கு தேதியில ரூ. 44,700 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 50% நெருங்கிட்டு இருக்க மாரி தோணுது. சாரி 100% நெருங்கிட்டு இருக்க மாரி தோணுது. பார்க்கலாம் அடுத்தடுத்த ட்ரேட்ஸ்ல என்ன மாரி நடக்குது. இது இதோட இது நமக்கு தெரியல. பட் இதோட ரிசல்ட் பார்த்தா தான் நமக்கு தெரியுது. எங்க போய் நிக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் வந்து ட்ரேடோடைய இந்த நம்பர்ஸ் தான் மெயினு. ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ்ல இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான். இந்த ரேஞ்ச்ல இது நடந்திருக்கா இல்லையா? ஓகேங்களா? ஸோ இது மிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் மேல போயிருக்கு, எவ்வளோ தூரம் கீழ போயிருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து கீழே மேலேயுமானால பயம் நெறைய ஓவர் ட்ரேடிங் போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்குது. இதுதான் இன்னைக்கு நடந்த இது. ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்தா நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்கா தான் இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம் இது வந்து ரியல் ட்ரேடா எப்படியா இருந்திருக்கும். நீங்க அது மாரி ரியல் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க. இல்ல இந்த மாரி நம்பர்ஸ்லன்னா உங்களுடைய மெத்தட்ஸ் ஏதாவது சொல்லுங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய பேப்பர் ட்ரேடிங். நீங்க ஏதாவது பேப்பர் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.